இலங்கையில் தங்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு 3 லட்சம் பேர் ஆபத்தில். பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டனில்லம் பகிரங்கப்படுத்தும் அமைச்சர். இந்தியாவில் இருக்கும் சாரா தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அரசாங்கத்திலிருந்து விலகி செல்லும் மக்கள் எழுந்துள்ள விசனம். ஜெனிவாவை தவிர்க்கக்கூடிய அன்றைய ஜேவிபியின் தீர்மானம். கனடா விசா நடைமுறையில் மாற்றம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு 4000 அமெரிக்க டாலர்கள் என்ற சாதனை அளவை தாண்டியுள்ள நிலையில் இலங்கையில் உள்ளூர் தங்க சந்தை சடுதியாக வீழ்ச்சியடையும் அபாயம் எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக 3 லட்சம் பேருடைய வேலைவாய்ப்பு ஆபத்தில் இருப்பதாக அகில இலங்கை நகைக்கடைக்காரர் சங்கத்தின் செயலாளர் ராமன் பாலசுப்ரமணியம் எச்சரித்துள்ளார். உலகளவில் தங்க விலை அதிகரிப்பால் உள்ளூர் தங்கங்களின் தேவை 50%க்கும் அதிகமாக குறைவாக வாய்ப்புள்ளது. இந்த நிலைமை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தால் பல நகைக்கடைக்காரர்கள் தங்கள் பணியாளர்களை குறைக்க வேண்டி இருக்கும். கொள்வனவாளர்கள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தால் தற்போதைய பணியாளர்களை பராமரிக்க எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் போகும். எனவே ஆட்குறைப்பு தவிர்க்க முடியாததாகிவிடும். இலங்கையின் மிகப்பெரிய பாரம்பரிய வர்த்தகங்களில் ஒன்றான நகை தொழில் ஏற்கனவே சுமார் 3 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை வழங்குகின்றது. உலகளாவிய ரீதியில் ஏற்படும் பொருளாதார மாற்றம் புவியியல் சார்ந்த நிச்சயமற்ற தன்மையே 22 கேரட் மற்றும் 24 கேரட் தங்கத்தின் விலையில் திடீர் உயர்வுக்கு காரணமாகும். இதன்போது சமயங்களில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடங்களையே தேடுகின்றார்கள். தங்கம் மிக நம்பகரமான சொத்துக்களில் ஒன்றாகும். தங்கத்திற்கான உலகளாவிய தேவை அதிகரிப்பதே இந்த சாதனை விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குற்றங்களின் மூலம் ஹால்டன் இல்லத்தில் இருப்பதாக பெருந்தோற்றம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமன் வித்யானந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் எதிர்ப்பு செயல்முறை காரணமாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சி பிளவுபடுகின்றது. பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பான குழுக்கள் ஒரே முகாமில் உள்ளன. மேலும் மறுபுறம் உண்மையிலேயே படித்த மற்றும் முற்போக்கான புத்திசாலி மக்கள் உள்ளனர். அரசாங்கம் தலையிடாவிட்டால் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சிக்கியிருக்காது. இளம் தலைமுறையினர் இதற்கு பலியாக இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் முக்கிய சாட்சியாளரான சாரா இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் தற்போது அரசாங்கம் இந்தியாவில் இருக்கும் சாராவை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார கூறியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இன்னும் நிறைவேற்றப்படாத விடயங்கள் குறித்து ஒத்திவைத்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் தகவல் வழங்கியது இந்தியாவே. ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதுவராலயம் எந்தவித பாதுகாப்பு அரசாங்கத்திடம் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தாக்குதல் நடக்காது என்று தெரியும் என்பதால் ஆகும் என 2021ஆம் ஆண்டு அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்திருந்தார். தாக்குதலின் பின்னர் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வந்து சாரா இந்தியாவுக்கு தப்பி செல்கின்றார் என்றார். அதனால் இந்தியாவிடம் சாராவை கேட்கலாம். இந்த நாடு கத்தோலிக்க மக்களை ஏமாற்றுகின்றது. நல்லாட்சி அரசில் 700 பேர் கைது செய்தோம். உங்களுக்கு இது தொடர்பில் ஒன்றும் செய்வதில்லை. மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகி செல்வதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாக மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த ஆர்வம் ஓரளவுக்கு குறைந்து வருகிறது. இதேவேளை திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகி சென்றாலும் அதற்கு பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்காத தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என்றும் பிரதியமைச்சர் நாமல் கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று ஜெனிவா செல்ல தேவையிருந்திருக்காது என அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்திருக்கின்றார். ஜெனிவாவில் நடைபெற்ற மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு விளக்கமளித்து உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழீழத்துக்கான இறுதிப் போர் 2009ஆம் ஆண்டு நிறைவடைந்த ஒரு வாரத்தில் போரின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பில் உண்மை மற்றும் புலனாய்வு தொடர்பிலான ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு ஜேவிபியினர் சார்பாக நாம் கோரினோம். அந்த தேசிய ஆணைக்குழு அமைத்து அதன் பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று ஜெனிவா தீர்மானம் வந்திருக்காது.
யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் வரை அவை நடைபெற்றிருக்கவில்லை. அதனால் உண்மை ஆணைக்குழு மற்றும் புலனாய்வு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி குறித்த ஆணைக்குழுக்கள் மூலமாக மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்க உள்ளோம். இவற்றை நாம் மேற்கொள்வது ஜெனீவாவுக்கு காண்பிப்பதற்காக அல்ல. பல வருடங்களாக அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள கட்சி என்ற வகையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது எமது கடமையாகும். அத்தோடு அனைத்து இனங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் எமக்கு இருக்கும் பற்றுதலாகும். எமது நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பது, நீதியின் ஆதிபத்தியத்தை நிலைநாட்டுதல் மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்தல், நாட்டை இனி இனங்களுக்கு இடையிலான முருகல் நிலையை முற்றாக ஒழிப்பது உங்களினதும் எங்களினதும் பொறுப்பாகும். எங்களால் மட்டும் இதை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். கனடாவில் வெளிநாட்டு விசாவை வழங்குகின்ற நடைமுறைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இறுக்கம் காரணமாக ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற தன்மை 50% குறைக்கப்பட்டுள்ளதாக கனேடிய தொழில் வாய்ப்பு சமூக அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 2024 ஆண்டின் பின்னர் வெளிநாட்டில் இருந்து கனடாவுக்கு சென்று வேலை செய்பவர்களுக்கு வழங்குகின்ற தற்காலிக விசா நடைமுறையிலும் இறுக்கம் காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கனேடியர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதற்கான இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.